கர்த்தர் சொன்னதை நிறைவேறும்படி காத்திருக்கிறவர்கள். அவங்க காத்திருக்காங்கன்னா முதல்ல அவங்களுக்கு என்ன வந்திருக்கு? கர்த்தர்ட்ட வார்த்தை வந்திருக்கு. அந்த வார்த்தையை நம்பி காத்திருக்கிறவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள், புது பலன் அடைவார்கள். இஸ்ரவேலே, உன் தீர்க்கதரிசிகள் வனாந்தரத்தில் நரிகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். நீங்கள் கர்த்தருடைய நாளிலே யுத்தத்தில் நிலை நிற்கும்படி திறப்புகளில் ஏறினதுமில்லை, இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக சுவரை அடைத்ததுமில்லை. கர்த்தர் தங்களை அனுப்பாதிருந்தும் கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லி அவர்கள் அபத்தத்தையும் பொய்க்குறியும் தரிசித்து காரியத்தை நிர்வாகம் பண்ணலாம் என்று நம்பிக்கையாக இருக்கிறார்கள். நான் உரைக்காதிருந்தும் நீங்கள் கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லும் பொழுது அபத்தமான தரிசனையை தரிசித்து பொய்க்குறியை சொல்லுகிறார்கள் அல்லவா? சில மக்கள் தீர்க்க தரிசனம் சொல்றான், கர்த்தருடைய இருதயத்திலிருந்து சொல்லலை, அவன் மனதில் என்ன நினைச்சானோ அதை கர்த்தர் சொல்லுகிறான்னு சொல்றான். எத்தனை மக்கள் இன்னைக்கு கர்த்தர் சொல்றார் கர்த்தர் சொல்றார் கர்த்தர் சொல்றாருன்னு ஸ்ட்ராங்கா உரைக்கிற ஆட்கள் இருக்காங்க. கர்த்தர் எனக்கு காமிச்சிட்டாரு, கர்த்தர் தரிசனம் காமிச்சிட்டாரு, கர்த்தர் சொப்பனம் காமிச்சிட்டாரு, என்னன்னு சொல்றாங்க. அது சொல்லும் பொழுது அது கர்த்தரோட வாயிலிருந்து வரலை அப்படின்னா அதை நீங்க நம்பி நின்னீங்கன்னா ஏமாந்து போயிருவீங்க. கர்த்தர்ட்ட வரல, ஏதோ ஒரு மனிதன் ஏதோ ஒரு காரியத்தை யூகித்து சொல்றான், அது நிறைவேறாத பொழுது அதுல நீங்க எவ்வளவு நாள் நின்னா கூட நிறைவேறாது. ஏன்னா அது கர்த்தர்ட்ட வார்த்தையே வரல. சில மக்கள் சொல்லுவாங்க, நான் கர்த்தர் சொல்றாருன்னு சொல்றேன், நீங்க நம்ப மாட்டீங்க. அப்பதாங்க நான் அதிகமாக கவனமா கவனிக்கணும். நான் எனக்குள்ள ஆவியானவர் என்கிட்ட பேசுறாரு, வசனத்தின் மூலமா பேசுறாரு, உள்ளான சாட்சியில பேசுறாருன்னா வேற. ஒரு மனிதன்ட்டு கர்த்தர் பேசுறா, கர்த்தர் சொல்லுகிறார் சொன்னோம்னா நான் ரொம்ப கவனமா கேட்கணும். சில நேரத்தில் கர்த்தர் பேசுறா, இல்லைன்னு சொல்லலை, ஆனா அநேக நேரத்தில் கர்த்தர் பேசுறதே கிடையாது அவன்கிட்ட. கர்த்தர் சொன்னார்னு சொல்லாதீங்க. ஒரு காரியம் உங்களுக்கு மனதில் தெரிஞ்சா கூட நான் இப்படி உணர்றேன்னு சொல்லுங்க, போய் அவங்ககிட்ட இப்படி ஃபீல் பண்றேன், அது சரியா இருக்கலாம் சரியில்லாமல் இருக்கலாம், நீங்களே ஜெபம் பண்ணுங்க, அப்படி சொல்றது வேற. ஆனால் உறுதியாக தீர்க்க தரிசனமாக கர்த்தர் சொல்றாருன்னு சொன்னோம்னா தப்பு. எத்தனையோ தெரிஞ்ச உண்மையான தீர்க்கதரிசிகள் அப்படி சொன்னது கிடையாதுங்க. நான் அப்படி ஃபீல் பண்றேன், கர்த்தர் எனக்கு காமிக்கிறது போல நினைக்கிறேன்னு சொல்ற ஆட்கள் இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வந்து தீர்க்கதரிசிகள்லாம் ஸ்ட்ராங்காக சொல்றவங்களா இருக்காங்க. இப்போ என்ன சொன்னாலும் கர்த்தர்ட்ட அந்த உள்ளான டெஸ்டிமனி, உள்ளான சாட்சியை கேளுங்க. நான் ஒன்று சொல்லலை, நான் ஒன்று சொல்லாத பொழுது இங்கே என்கிட்ட வந்து நான் பாஸ்டிங் கட்டாயம் இங்கே தருவீங்கன்னு விசுவாசிக்கிறேன், நீங்கள் கொடுப்பீங்கன்னு எனக்கு ஆணித்தனமாக தெரியும், கர்த்தர் சொல்லிட்டாருன்னா நான் கூட சொல்லலையே. நான் சொன்னாதான் நீங்கள் என்னை பார்க்க முடியும். அதே மாதிரி கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்லாத வரை நீங்கள் கர்த்தரை பார்க்க முடியாது, மனுஷனை பார்ப்பீங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் தான் இன்னைக்கு விரக்தி அடைகிறார்கள், கோபப்படுகிறார்கள், கசந்து கொள்ளுகிறார்கள். ஆவியின் குணங்கள் வேற. ஆவியின் குணம் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. மாம்சங்கிறது சண்டை, சச்சரவு, விரக்தி, போட்டி, பொறாமை. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர், அவர்கிட்ட இன்னொரு பாஸ்டர் வந்து சொன்னார், இது நடந்த சம்பவம் 25 வருஷத்துக்கு முன்னாடி. கர்த்தர் உங்கள் லேண்டை எனக்கு கொடுக்க சொன்னார் அப்படின்னு அவர்கிட்ட போய் சொன்னார். கர்த்தர் உங்கள் லேண்டை கொடுக்க சொன்னாருன்னா அப்படியே சொல்லியிருந்தால் கூட நேராக போய் என்ன சொல்லணும்னா, பாஸ்டர் நான் அப்படி ஃபீல் பண்ணுறேன், உங்களுக்கு ஏதாச்சும் சொன்னாரா, அப்படி தான் சொல்லணுமே தவிர கர்த்தர் லேண்டை கொடுக்க சொன்னார்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் சொன்னார்னா முதல்ல யார்கிட்ட போய் சொல்லணும்? ஏன்னா அவர் தான் லேண்ட் ஓனர், அவர்கிட்ட தான் சொல்லணும். கர்த்தர் சொன்னார்னா நீங்கள் அப்படி பரண்டக்கூடாது. உங்கள் வீட்டுக்கு வர்றேன், கர்த்தர் உங்கள் வீட்டில் நீ பிரியாணி சாப்பிட சொன்னாருன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? உங்களுக்கு ஆசைனா ஹோட்டலுக்கு போங்க. இவங்க விரும்புறதெல்லாம் ஒரு மனிதன் மேலே திணிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை தான் கர்த்தர் சொன்னார். அது நீ என்னதான் நின்னாலும் என்னதான் சாதிச்சுனா கூட நடக்காது, ஏன்னா கர்த்தர் சொல்லலை. அதனால தான் முதல்ல தேவன் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. தேவன் சொல்லாத காரியத்தில் நிற்காதீங்க. தேவன் சொன்னார்னா காண்கிறவரை நீங்க இல்லைங்க. ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து
கழுகுகளைப் போல செட்டைகள் அடைத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், கர்த்தருக்கு காத்திருக்காங்கன்னா கர்த்தர் சொன்னதை எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்கள். இப்போ எனக்காக ஒரு இடத்துல காத்திருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? நான் சொல்லியிருக்கேன்னு அர்த்தம். இந்த இடத்துல இருங்க, நான் வருவேன்னு சொல்லி. கர்த்தருக்கு காத்திருக்கவனா கர்த்தர் சொன்னதை நிறைவேறுகிற காத்திருக்கிறவர்கள். அவங்க காத்திருக்காங்கன்னா முதல்ல அவங்களுக்கு என்ன வந்திருக்கு? கர்த்தர்ட்ட வார்த்தை வந்திருக்கு. அந்த வார்த்தையை நம்பி காத்திருக்கிறவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள், புது பலன் அடைவார்கள். நீங்கள் நாளாக விரக்தி அடைகிறீங்க, சோர்ந்து போகிறீங்க, கர்த்தர் சொன்னது நிறைவேறதுக்கான வாய்ப்பே இல்லாத மாதிரி நீ களைத்து சோர்ந்து விரக்தி அடைகிறீங்கன்னா முதல்ல உங்களுக்கு வந்து ஃபெய்த்தே கர்த்தர்ட்ட வரலன்னு அர்த்தம். அந்த வார்த்தையை கர்த்தர்ட்ட வரலன்னு அர்த்தம். ஆனால் நாளுக்கு நாள் புது பலன் அடைகிறீங்க, உங்களுக்கு வெளிச்சம் அதிகரிக்குதுன்னா வார்த்தை வந்திருக்குன்னு அர்த்தம். நீங்கள் டிப்ரெஷன் ஆக மாட்டீங்க, சோர்ந்து போக மாட்டீங்க. நாள் ஆக ஆக என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து உத்வேகம் தான் உண்டாகும். இந்தா வந்துடும், இந்தா நடந்துடும், கொஞ்ச நாளில் பார்த்துருவோன்னு உங்களுக்கு உற்சாகம் இருக்கும். சோர்ந்து போயிட்டீங்க, கலத்தி போயிட்டீங்கன்னா நீங்கள் யூகித்ததும் நீங்கள் விசுவாசித்ததும் கர்த்தர்ட்ட வரவே இல்லை. நான் சொன்னது புரியுதுங்களா? என்னன்னாலும் கர்த்தர்ட்ட கேளுங்க. கர்த்தர் சொன்னாரா? கர்த்தர் சொன்னார்னா கர்த்தர் கட்டாயம் அதை நிறைவேற்றி கொடுப்பார்.